Hello friends, welcome to my YouTube channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்க அப்படினா பவர் சிஸ்டம்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு கான்செப்ட், அதாவது கனெக்ஷன் ஸ்கீம்ஸ். ஓகேவா? சோ அத பத்தி தான் நம்ம இன்னைக்கு வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகேவா? சோ கனெக்ஷன் ஸ்கீம்ல பாத்தீங்க அப்படினா 3 டைப்ஸ் இருக்கு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படினா ரேடியல் சிஸ்டம், செகண்ட் ஒன் ரிங் மெயின் சிஸ்டம், தேர்ட் ஒன் வந்து இன்டர் கனெக்டட் சிஸ்டம். ஓகேவா? சோ இத பத்தி நம்ம டீடைலா பார்க்கலாம். So power systemோட மேஜர் ரெக்குயர்மெண்ட்டே என்ன அப்படினா வோல்டேஜை கான்ஸ்டன்ட்டா மெயின்டைன் பண்றது தான். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படினா ரிலையபிலிட்டி இருக்கணும். அதே மாதிரி பாத்தீங்க அப்படினா நம்மளோட பவர் டிமாண்டை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஓகேவா? சோ இதெல்லாம் தான் பவர் சிஸ்டத்தோட மேஜர் ரெக்குயர்மெண்ட். ஓகேவா? சோ வோல்டேஜ் வந்து மாறினாலுமே +or-6% குள்ள வோல்டேஜ் வந்து இருக்கணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படினா ரேடியல் சிஸ்டம். ஓகேவா? சோ ரேடியல் சிஸ்டத்தோட டயகிராம் பார்த்துட்டு நம்ம நெக்ஸ்ட் ரேடியல் சிஸ்டம் பார்க்கலாம். மேஜர் பவர் சிஸ்டத்தோட ரெக்குயர்மெண்ட் பாத்தீங்க அப்படினா வோல்டேஜ் வந்து கான்ஸ்டன்ட்டா இருக்கணும். ஓகேவா? சோ அது வந்து அதிகமானாலும் கம்மியானாலும் பாத்தீங்கன்னா +or-6% தான் அதோட அலோவபிள் லிமிட். ஓகேவா? இதுதான் பாத்தீங்க அப்படினா ரேடியல் சிஸ்டம். ஓகேவா? சோ ரேடியல் சிஸ்டம் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிளஸ்ட் சிஸ்டம். ஓகேவா? நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படினா இதோட காஸ்ட் வந்து கம்மி. ஓகேவா? ஸோ இந்த சிஸ்டத்தோட காஸ்ட் வந்து கம்மி. ஸோ இது ரெண்டும் இதோட அட்வான்டேஜஸ். ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சப்ஸ்டேஷன், ஒரு ஃபீடர், ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மர், ஒரு டிஸ்ட்ரிபியூஷன், நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சர்வீஸ் மெயின்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ ப்ரீவியஸ்லேயே நம்ம ஃபீடர்னா என்ன, டிஸ்ட்ரிபியூட்டர்னா என்ன, சர்வீஸ் மெயின்னா என்ன அப்படின்றத பார்த்தோம். ஓகேவா? இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்டேஷன் என்ன பண்ணும் அப்படின்னா ஃபீடருக்கு பவர் ரேடியேட் பண்ணும். ஃபீடரில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்ட்ரிபியூட்டருக்கு பவர் வந்து ஃபீட் ஆகும். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இதில் என்ன மேஜரான டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னா, ஸோ நியர் எண்ட் இருக்காங்கல்ல, ஸோ இங்கே நியர் எண்ட் ஃபீடருக்கு நியர் எண்டில் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வோல்டேஜ் அதாவது ட்ராப் வந்து அதிகமாகும் இந்த சிஸ்டத்தில். ஓகேவா? ஏன் அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஹெவி லோடடாக இருக்கும். ஹெவி லோடட் அப்படின்னா அதிகமான கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகும். ஓகேவா? எப்போ அதிகமான கரண்ட் ஃப்ளோ ஆகுதோ அப்போ நமக்கு லாஸஸும் எப்படி இருக்கும், அதிகமாக தானே இருக்கும். ஓகேவா? ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் ட்ராப் வந்து அதிகமாக இருக்கும் அந்த சிஸ்டத்தில். அப்போ ஃபார் எண்டில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வோல்டேஜ் ஃப்ளக்சுவேட் ஆகும். ஓகேவா? ஸோ இங்கேயே அதிகமான ஹெவி லோடுக்கு கரண்ட் அதிகமாக வந்துடுச்சு, வோல்டேஜ் ட்ராப் அதிகமாகுதுன்னா அப்போ போக போக என்னவாகும், நமக்கு இன்னும் ஃப்ளக்சுவேஷன்ஸ் அதிகமாக தானே இருக்கும். ஓகேவா? அதில் நியர் எண்டில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஹெவி லோடடாக ஆவாங்க. ஸோ ஃபார் எண்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வோல்டேஜ் ஃப்ளக்சுவேஷன்ஸ் அதிகமாக இருக்கும். ஏன்னா லோடை பொறுத்து தான் வோல்டேஜ் ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா ரேடியல் சிஸ்டம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஃபால்ட் வந்து அக்கர் ஆணுச்சு. இப்போ இந்த இடத்துல ஃபால்ட் அக்கர் ஆணுச்சு அப்படின்னா இங்கிட்டிருந்து வரது டோட்டலாக என்னவாயிரும், இன்ட்ரப்ட் ஆயிரும். ஓகேவா? அதனால நமக்கு என்னவாகும் அப்படின்னா ஹோல் சிஸ்டமும் வந்து என்னவாகும், அஃபெக்ட் ஆயிரும். ஓகேவா? இங்கிட்டு இருக்கிற கன்சியூமர்ஸ் எல்லாமே இந்த ஒரு ஃபீடரை டிபெண்ட் பண்ணி தான் இருப்பாங்க. அப்போ இந்த ஒரு ஃபீடரே என்ன ஆயிடுச்சு, ஃபால்ட் ஆயிடுச்சு அப்படின்னா இங்கிட்டிருந்து எந்த கனெக்ஷன்ஸுமே இங்கிட்டு போகாது. ஓகேவா? ஏன் அப்படின்னா ஒரு ஃபீடர் தான் இருக்குது, ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் தான் இருக்குது. அதனால இந்த வழியாக தான் போய் ஆகணும். இங்கே இன்ட்ரப்ஷன் ஆகிடுச்சு அப்படின்னா இங்கிட்டு போகாது. ஓகேவா? ஸோ இதுதான் ரேடியல் சிஸ்டம். இதோட ரிலையபிலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும். ஓகே, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரேடியல் சிஸ்டம். ரேடியல் சிஸ்டம் அப்படிங்கிறது ஹோல் சிஸ்டமுமே அஃபெக்ட் ஆகும். ஓகேவா? அப்போ ஹோல் சிஸ்டமே அஃபெக்ட் ஆச்சு அப்படின்னா கண்டினியூவாக நமக்கு பவர் சப்ளை இருக்காது. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரிலையபிலிட்டி இருக்காது. ரிலையபிலிட்டி அப்படிங்கிறது என்னது, கண்டினியூவஸாக பவர் சப்ளையில் பவர் ஃப்ளோ ஆகணும். ஓகேவா? ஸோ அந்த ரிலையபிலிட்டி இங்கே இருக்காது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ரிலையபிளாக இல்லை, அதனால பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஷார்ட் டிஸ்டன்ஸ்க்கு மட்டும்தான் நம்மளால் டிரான்ஸ்மிட் பண்ண முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வோல்டேஜ் ட்ராப் ரொம்ப அதிகம். ஓகேவா? ஏன்னா கரண்ட் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு லாசஸ். ஓகேவா? அதனால வோல்டேஜ் ட்ராப் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீக்வன்சி வந்து +or-6% வரைக்கும் இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் வோல்டேஜ் ஃப்ளக்சுவேஷன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ ஃபார் எண்டில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபார் எண்டில் வோல்டேஜ் ஃப்ளக்சுவேஷன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ லோ பாப்புலேஷன் ஏரியாஸில் தான் இதை யூஸ் பண்ண முடியும். ஏன்னா இது ரிலையபிலிட்டி கம்மி. ஓகேவா? ஷார்ட் டிஸ்டன்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். அதனால நம்ம லோ பாப்புலேஷன் ஏரியாஸ்க்கு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரிங் மெயின் சிஸ்டம். ஓகேவா? இது பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் ரிங் மெயின் சிஸ்டம். ஓகேவா? ரிங் மெயின் சிஸ்டம் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு சப்ஸ்டேஷன் தான் இருக்கும். ஓகேவா? இந்த ரிங் ஷேப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபீடர் இருக்கும். ஓகேவா?
ஸோ அதாவது இங்கிட்டு போகிற பவர் வந்து இங்கிட்டும் ஃப்ளோ ஆகும் இங்கிட்டும் ஃப்ளோ ஆகும் ஓகேவா. இன்கேஸ் நமக்கு இங்கிட்டு போகிற லைன் அஃபெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா இது வழியாக நமக்கு பவர் ஃப்ளோ இருக்கும். ஸோ அதனால் ரிலையபிலிட்டி நமக்கு அதிகமாகும். ஒரு சைடு அஃபெக்ட் ஆனாலுமே இன்னொரு சைடு வழியாக நமக்கு பவர் ஃப்ளோ இருக்கிறதுனால நமக்கு ரிலையபிலிட்டி நல்லா இருக்கும் ஓகேவா. ஸோ ரிலையபிலிட்டி வந்து நல்லாயிருக்கும். அதாவது ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் 2 ஃபீடரோட கனெக்ட் ஆகிருக்கும். இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் 2 ஃபீடரோட கனெக்ட் ஆகிருக்கு. இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் 2 ஃபீடரோட கனெக்ட் ஆகிருக்கு ஓகேவா. ஸோ இது மூலமாக ஒரு சைடு ஃபால்ட் ஆனால் கூட இன்னொரு சைடில் இருந்து நமக்கு கண்டினியூட்டி கிடைக்கும். அதனால இது என்னது ரிலையபிள் ஓகேவா. ஸோ இதுதான் ரிங் மெயின் சிஸ்டம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரிங் மெயின் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி சொன்னேன் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் 2 ஃபீடரோட கனெக்ட் ஆயிருக்கும் அப்படின்னு சொன்னேன். அப்போ 2 ஃபீடர்ஸ் இருக்குது ஓகேவா. ஸோ இதனால பார்த்தீங்க அப்படின்னா பவர் சப்ளை இதில் ரிலையபிளாக இருக்குது ஓகேவா. நெக்ஸ்ட் ரிலையபிலிட்டி இருந்தாலே நமக்கு என்ன ஆகும் வோல்டேஜ் ட்ராப் வந்து கம்மியாகும் ஓகேவா. ஸோ வோல்டேஜ் ட்ராப் இதில் கம்மியாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ரிலையபிள் அப்படின்னாவே பவர் சப்ளை கண்டினியூட்டாக நமக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் ஓகேவா. ஸோ ரிலையபிள் அப்படிங்கிறதுனால இது லாங் டிஸ்டன்ஸ்க்கு நம்மளால் டிரான்ஸ்மிட் பண்ண முடியும் ஓகேவா. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து காஸ்ட் அதிகம். ஏன்னா இது ரிங் ஷேப்பில் இருக்குல்ல 2 ஃபீடரோட ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் கனெக்ட் ஆகுது. அதனால பார்த்தீங்கன்னா காஸ்ட் வந்து இதில் அதிகம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஹை பாப்புலேஷன் ஏரியாஸில் நம்ம யூஸ் பண்ணுறோம். பிகாஸ் என்னது இது லாங் டிஸ்டன்ஸ்னு சொல்லியாச்சு. அதனால இந்த ஹை பாப்புலேஷன் ஏரியாஸில் நம்ம இதை யூஸ் பண்ணுறோம் ஓகேவா. வோல்டேஜ் ட்ராப்பும் இதில் கம்மி தான் ஓகேவா. இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா ரிங் மெயின் சிஸ்டம் ஓகேவா. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதான் இன்டர் கனெக்டட் சிஸ்டம் ஓகேவா. ஸோ இன்டர் கனெக்டட் அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாது. ஸோ ரிங் மெயின் மாதிரியே தான். பட் ஆனால் இதில் பார்த்தீங்க அப்படின்னா 2 சப்ஸ்டேஷன்ஸ் கனெக்ட் ஆகிருக்கும் ஓகேவா. அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு சப்ஸ்டேஷன் தான் இருந்துச்சு. ஆனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 2 சப்ஸ்டேஷன் ஆர் 2 ஜென்ரேட்டிங் ஸ்டேஷன்ஸ் இதில் கனெக்ட் ஆகிருக்கும் ஓகேவா. ஸோ அதை விட பார்த்தீங்க அப்படின்னா இது ரிலையபிலிட்டி ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் ஓகேவா. இதில் பார்த்தீங்க அப்படின்னா 2 சப்ஸ்டேஷனோட கனெக்ட் ஆகிருக்கும் ஓகேவா. ஸோ அதனால நமக்கு பீக் லோட்ஸில் கூட நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா. ஸோ பீக் லோட்ஸ் தேவைப்படுற நேரத்தில் கூட நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா. அதாவது நமக்கு அதிகமான பவர் தேவைப்படும் போது 2 சப்ஸ்டேஷன்ஸில் இருந்துமே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா. இது மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா ரிலையபிலிட்டி ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பவர் லாஸஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப கம்மி. வோல்டேஜ் ட்ராப் கம்மி. வோல்டேஜ் ஃப்ளக்சுவேஷன்ஸ் கம்மி. ஸோ எல்லா அட்வான்டேஜஸுமே பார்த்தீங்க அப்படின்னா இன்டர் கனெக்டட் சிஸ்டத்தில் தான் இருக்குது. ஏன் அப்படின்னா இதில் 2 சப்ஸ்டேஷன்ஸ் ஆர் 2 ஜென்ரேட்டிங் ஸ்டேஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம் ஓகேவா. ஸோ இது மூலமாக நம்ம பீக் லோடை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும் ஓகேவா. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இன்டர் கனெக்டட் சிஸ்டம் ஓகேவா. ஸோ டயக்ராமில் பார்த்த மாதிரியே தான் இது வந்து ரொம்ப ரொம்ப ரிலையபிலிட்டி ஓகேவா. வெரி வெரி ஹை ரிலையபிலிட்டி. ஸோ வந்து ரிங் மெயின் சிஸ்டத்தை விட இன்டர் கனெக்டட் சிஸ்டத்தில் ரிலையபிலிட்டி ரொம்ப ரொம்ப அதிகம் ஓகேவா. அதே மாதிரி இது பீக் லோடை சாட்டிஸ்ஃபை பண்ணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வோல்டேஜ் ட்ராப்பும் பார்த்தீங்கன்னா இதில் ரொம்ப கம்மியாக இருக்கும். இதில் ஜென்ரேட்டிங் ஸ்டேஷன்ஸ் அதிகமாக இருக்குது ஓகேவா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதோட காஸ்ட் அதிகம். ஏன்னா 2 சப்ஸ்டேஷன் ஆர் 2 ஜென்ரேட்டிங் ஸ்டேஷன்ஸ் இருக்கிறதுனால இதில் எப்படி இருக்கும் அப்படின்னா காஸ்ட் வைஸ் இது ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ நோ நீட் ஃபார் ரிசர்வ்டு கெப்பாசிட்டி டியூரிங் பீக் லோடு. ஸோ பீக் லோடு அப்போ நம்ம பவரை ரிசர்வ் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஏன்னா 2 சப்ஸ்டேஷன்ஸ் இருக்கிறதுனால ஸோ டைரெக்டாகவே நம்ம வந்து பண்ணிக்கலாம் ஓகேவா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.